மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 13 முதல் 17 முடிய. இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தார். யோவான், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகிறீர் என்று கூறி தடுத்தார். இயேசு, இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என பதிலளித்தார். அதற்கு யோவானும் இணங்கினார். இயேசு திருமுழுக்கு பெற்றவுடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவது போல தம்மீது வருவதையும் அவர் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தியேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த ஜனவரி மாதத்தில் மிகவும் அற்புதமான ஒரு திருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை மிகவும் சிறப்பாக கொண்டாடி நிறைவு செய்திருக்கிறோம். இன்று நாம் கொண்டாடுவது ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெற்றதை ஒரு ஆசீர்வாதம் மிகுந்த ஒரு நாளாக நம் அனைவருக்குமே அமைகின்றது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நான் பெங்களூரில் எங்களது ஆலயத்தில் ஒரு நாள் காலை திருப்பலி முடிந்த பிறகு மக்களோடு பேசிக்கொண்டிருந்த பொழுது ஒரு பெண்மணி வந்து, ஃபாதர், இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான நாள், பிளஸ் பண்ணுங்க என்று கேட்டார். பிறந்த நாளா என்று கேட்டேன். இல்லை ஃபாதர் என்று சொன்னார். திருமண நாளா என்று கேட்டேன். அதுவும் இல்லை என்று சொன்னார். அப்போ இன்றைக்கி என்ன முக்கியமான நாள்? உங்களது அன்பை உங்களது கணவரிடம் முதலாக சொன்ன நாளா, அது முதலாக உங்களது லவ்வை ப்ரப்போஸ் பண்ண நாளா என்று கேட்டேன். அதற்கு சிரித்து கொண்டே இல்லை என்று சொன்னார். அப்போ என்னதான் இன்றைக்கி முக்கியமான நாள் என்று கேட்டால், இன்றைக்கி நான் ஞானஸ்தானம் பெற்ற நாள், திருமுழுக்கு பெற்ற நாள், என் வாழ்க்கையில் இது மிக மிக முக்கியமான நாளாக நான் நினைக்கின்றேன் என்று சொன்னார். ஆண்டவர் அந்த அன்பு பெண்மணியை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த திருமுழுக்கினுடைய முக்கியத்துவத்தை அறிந்ததால் இன்று எந்த அளவிற்கு என்றால், அவர் பல இடங்களிலே அற்புத சுகமளிக்கும் ஜெபம் செய்து எத்தனையோ பேருக்கு தீய ஆவிகள் கட்டுகளிலிருந்து விடுதலை தந்து கொண்டிருக்கிறார். அதே பெங்களூரிலே நான் மற்றொரு குடும்பத்தை சந்தித்தேன். 2 சிறு பிள்ளைகள், சிறுவர்களால் ஒரு 3-4 வயது இருக்கும், ஞானஸ்தானம் வேண்டும் என்று வந்தார்கள். அப்போ அந்த தம்பியை பார்த்து கேட்டேன், அந்த குட்டி பையனை பார்த்து கேட்டேன், உன் பெயர் என்னடா கேட்டால் குட்டி அப்படின்னா. குட்டியா? இன்னொருத்தனை பார்த்தா அப்பு அப்படின்னா. என்னங்கடா பேர் அப்படின்னு கேட்டால், இதுதான் எங்கள் வீட்டில் கூப்பிடுவாங்க. அப்போ ஞானஸ்தான பேர்னா இப்போ தான் ஞானஸ்தானமே கொடுக்க போகிறோம் என்று சொன்னார்கள். இப்போயே 3 வயது 4 வயது ஆன பொழுது நீங்கள் வருகிறீர்கள் என்று கேட்டால், அப்படி சொன்னாங்க, இப்போ தான் ஸ்கூலில் சேர்க்க போகிறோம். அங்கே ஸ்கூலில் சேர்க்குறதுக்கு அந்த அருள் சகோதரி சிஸ்டர் சொன்னாங்க, ஃபாதர்கிட்ட நீங்கள் போய் ஞானஸ்தானம் வாங்கிட்டு சர்டிஃபிகேட் கொண்டு வந்தால் தான் இங்கே இடம் கிடைக்கும்னு, அதனால தான் வந்திருக்கிறோம் என்று. அன்புக்குரியவர்களே, ஒருபுறம் பார்க்கின்ற பொழுது திருமுழுக்கை கொண்டாடுகின்ற ஒரு பெண்மணி, மறுபுறம் பார்க்கின்ற பொழுது ஏதோ சடங்கு சம்பிரதாயம் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து இந்த திருமுழுக்கு கொடுக்கின்ற நிகழ்வு. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த திருமுழுக்கு நமக்கு எதை குறிக்கிறது? நம் வாழ்வில் இது அவசியமா? என்னென்ன நல்ல நிகழ்வு நமக்கு கிடைக்கின்றது என்று பார்க்கிறோம். சிஸ்டர் ஐனா கேனப்ரோ என்பவர் 116 ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்தவர். நாம் இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது. எப்படி இவரால் வாழ முடிந்தது என்றால், அவர் சொல்கிறார், நான் கடவுள் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் எனது அருட்சாதனங்கள் தான் என்னை இந்த அளவிற்கு இத்தனை ஆண்டுகள் உயிரோடு வாழ்வதற்கு வைத்தது என்று. நான் பெற்ற திருமுழுக்கோ, நான் இறைவனை நற்கருணை வடிவில் பெறுவதோ, அந்த பாவசிங்கத்தின் வழியாக இறைவனோடு ஒன்றிப்பது எனக்கு ஆறுதலாக, எனக்கு ஆசீர்வாதமாக அமைந்தது. அது முக்கியமாக நான் வாழ்வதற்கு உதவி செய்திருக்கிறது என்று. ஆக பார்க்கின்ற பொழுது அருட்சாதனங்களிலே முதலாவதாக முக்கியமானதாக இருப்பது இந்த திருமுழுக்கு என்கிற அருட்சாதனம். முதல் அருட்சாதனம் அனைத்து உரிமைகளையும் கடமைகளையும் பெறுவதற்கு வாய்க்காலாக, இறைவன் தருகின்ற அந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு வாய்க்காலாக அமைகிறது.
நமது ஜென்ம பாவம் போக்கப்படுகிறது. நாம் ஒவ்வொருவருமே கடவுளுடைய சுவிகார பிள்ளைகளாக மாறுகின்றோம். இந்த திருமுழுக்கு நாளிலே இறைவன் நமக்கு தருகின்ற செய்தி என்ன? நாம் இன்று மத்தேயு நற்செய்தி 3வது அதிகாரத்தில் வாசித்தோம். இங்கே மூவொரு இறைவன் சங்கமிக்கின்ற ஒரு அருமையான நிகழ்வு. 3 விஷயங்களை நாம் அறிந்து கொள்கிறோம். முதலாவதாக, கடவுளின் பிள்ளைகளாக மாறுகின்றோம். இவரே என் அன்பார்ந்த மைந்தன் என்று தந்தையாகிய கடவுள் ஆண்டவர் இயேசுவை கூறுகிறார். இவரே என் அன்பார்ந்த மகன் என்று. அன்பிற்குரியவர்களை, நமது சொல் செயல் வழியாக நாம் ஒவ்வொருவருமே கடவுளுடைய மகனாக, கடவுளுடைய மகளாக வாழ அழைக்கப்படுகிறோம். கடவுள் நம்மையும் பார்த்து சொல்ல வேண்டும், நமது சொற்கள் வழியாக, நமது செயல்கள் வழியாக, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரே என் அன்பார்ந்த மகள் என்று. கண்டிப்பாக கடவுள் வெவ்வேறான நிகழ்ச்சிகள் வழியாக நம் பொருட்டு அவர் சொல்லி கொண்டுதான் இருப்பார். இது முதலாவதாக. இரண்டாவதாக பார்க்கிறோம், மூவொரு இறைவன் சங்கமிக்கின்ற இடம், கடவுள் பேசுகின்ற ஒரு இடம். ஆம், கடவுளுடைய வெளிப்படுத்துதல். அவர் பேசுவது ஒரு சில ஆண்டுகள் அல்ல. நம்ம பார்க்கலாம், சாமுவேல் புத்தகத்தில் எல்லாம் கடவுள் 400 ஆண்டுகளாக தனது மக்களோடு உரையாடி கொண்டிருக்கிறார், வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார், பேசி கொண்டிருக்கிறார். அதுவும் சிறப்பான விதத்தில் இந்த அருட்சான்றின் வழியாக அதை நாம் உணர்கிறோம். கடவுள் இந்த அருட்சான்றின் வழியாக, திருமுழுக்கு என்கின்ற அருட்சான்றின் வழியாக நம்மோடு பேசுவார். ஆம், கடவுள் மகிழ்ச்சி அடைகிறார், பூரிப்படைகிறார். கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றியதால் ஆண்டவர் இயேசு 30 ஆண்டுகள் கற்றுக்கொள்கிறார். அதை 3 ஆண்டுகள் பணி செய்கிறார். அந்த 30 ஆண்டுகள் அவர் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு கற்றுக்கொண்டு இந்த 3 ஆண்டுகள் பணி செய்வதற்கு முதல் காரணமாக இருந்தது அவர் பெற்ற அந்த திருமுழுக்கு. அதனால் தான் யோர்தான் நதிக்கு வருகிறார். நம்மில் எத்தனையோ பேர் ஹோலி லேண்ட் போகின்ற பொழுது பார்த்திருப்போம். நாமளும் சிம்பாலிக்கலாக செல்கின்ற பொழுது ஞானஸ்தானம் கொடுத்திருப்பார்கள். அந்த யோர்தான் நதிக்கு வருகின்ற பொழுது அங்கே ஸ்நாபகர் லப்பர், அதாவது திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ ஆண்டவர் இயேசுவும் வருகின்ற நிகழ்ச்சியை தான் இன்று பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு எதற்காக வர வேண்டும்? அவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு, தந்தையாய் கடவுளுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். இன்னைக்கு இந்த கீழ்ப்படிதல் என்பதும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு பையன் தன் அம்மாவிடம் எல்லா விஷயம் வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும், காசு வேண்டும் என்று நச்சரித்து கொண்டே இருந்தான். அந்த அம்மா ஒரு குச்சி எடுத்துகிட்டு சொன்னாங்க, இனிமேல் காசு கேட்பையா? கேட்க மாட்டேன். இனிமேல் ஐஸ்கிரீம் கேட்பையா? கேட்க மாட்டேன். இனிமேல் சாக்லேட் கேட்பையா? கேட்க மாட்டேன். நான் சொல்கிறது கேட்பையா? கேட்க மாட்டேன் அப்படின்னு இருக்கான். பாருங்கள், நான் சொல்கிறத கூட கேட்க மாட்டேன் என்று. கீழ்ப்படிதல் என்பது ஒரு கஷ்டமான விஷயம். எல்லாவற்றையும் கேட்கின்ற பிள்ளைகள் கீழ்ப்படிய மாட்டார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு தந்தையாகிய சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார். அதனால தான் நாம் பார்க்கலாம், புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் பார்க்கலாம், ஆண்டவர் எந்த அளவிற்கு கீழ்ப்படிந்தார். தன்னையே சிலுவை சாவிற்கு உட்படும் அளவிற்கு கீழ்ப்படுகிறார். தந்தையாய கடவுள் பூரிப்படைகிறார். இன்றைய முதல் வாசகத்தில் எசாயா இறைவாக்கின புத்தகத்தை நம்ம வாசிக்கலாம். அவர் துன்புறும் ஊழியரை பற்றி சொல்கின்ற நிகழ்வு. இந்த துன்புறும் ஊழியன் யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு வருவதற்கு முன்பாகவே இவரை பற்றி சொல்லியிருக்கிறது. இவர் பொருட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷப்படுகிறேன் என்பதையும் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் கேட்கிறோம். கடவுள், மூவொரு கடவுள் சங்கமிக்கின்ற இடம், தந்தையாய கடவுள் மகனை பற்றி, மகன் நிமித்தம் பூரிப்படைகின்ற நேரம், தூய ஆவியார் புறாவடிவில் வருகின்ற நேரம் இது. மூன்றாவதாக பார்க்கிறோம், மனிதர்களோடு ஒன்றிக்க, அதாவது நம்மை போல மாறுவதற்கு கடவுள் தன் மகனை அனுப்புகிறார். ஆனால் எந்த விதமான பாவம் இல்லாமல் நமது இன்ப துன்ப அனைத்திலும் பங்கேற்பதற்காக தமது அன்பு மகனை அனுப்புகின்ற ஒரு நிகழ்வு தான் இந்த திருமுழுக்கு நிகழ்வு. அன்புக்குரியவர்களை, இந்த திருமுழுக்கினை பார்க்கிறோம். நாம் ஒவ்வொருவருமே இறைவனின் அன்பு பிள்ளைகளாக மாறுகிறோம். கடவுளின் பிள்ளைகளாக இருப்பது ஒரு ஆசீர்வாதம், ஒரு சிறந்த பேரு. இரண்டாவதாக, மூவொரு இறைவன் சங்கமிக்கின்றது என்றால் நாம் எல்லா நிகழ்விலும் அந்த மூவொரு இறைவனது உடனிருப்பை நாம் பார்க்கிறோம். கடவுள் நம் பொருட்டு அந்த நேரத்திலே பூரிப்படைய வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும். இந்த கீழ்ப்படிதல் என்கின்ற இந்த அற்புதமான குணம் நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். மூன்றாவதாக, கடவுள் நம்மோடு ஒன்றித்ததை போல நாமும் நம் குடும்பத்தில் ஒருவர் மற்றவரை அவர்களோடு உடனிருப்பதை முதன்மைப்படுத்த வேண்டும். அனைத்து நேரங்களிலும் அவர்களோடு நாம் பங்கேற்க வேண்டும். இன்று இந்த திருவிழா நமக்கு உணர்த்துகின்ற செய்தி இதுதான். இது நேற்று இன்று அல்ல. ஏன், புனித அகஸ்தினாருடைய வாழ்க்கையிலும் பார்க்கலாம்.
அவர் 33 வயதில் தான் திருமுழுக்கு பெற்றார். ஆனால் அவர் சொல்வது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த தருணம் நான் திருமுழுக்கு பெற்ற நேரம் என்று சொல்கிறார். ஆக இதோ இறைவன் தருகின்ற ஆசீர்வாதம் ஒவ்வொரு அருட்சாதனைகள் வழியாக நமக்கு கிடைக்கிறது. முக்கியமாக முதன்மையாக இந்த திருமுழுக்கு என்கின்ற அருட்சாதனத்தின் வழியாக கிடைக்கிறது. ஆக இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்வதற்கு இந்த திருமுழுக்கு என்கிற அருட்சாதனத்தின் வழியாக அவரோடு இணைவதற்கு அதற்கு நன்றி செலுத்துவோம். நமது திருமுழுக்கு நாளை நாம் நினைவில் கொள்வோம். நாம் எவ்வாறு நமது பிறந்த நாளை கொண்டாடுகின்றோமோ, எவ்வாறு திருமண நாளை கொண்டாடுகின்றோமோ, அதே போல திருமுழுக்கு நாளையும் நினைவில் கொண்டு ஆண்டவர் செய்த அரும்பெரும் செயல்களுக்கு நன்றி செலுத்துவோம். யோர்தான் ஆற்றில் அது மூவொரு இறைவன் சங்கமித்ததை போல நம் வாழ்வில் எல்லா தருணங்களிலும் அது மூவொரு இறைவனின் உடனிருப்பை உணர்வோம். நமது திருமுழுக்கு நலன்களை பெற்றுத் தருவதாக. ஆமென்.